சென்னை மாதவரம் அருகே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் போலீஸ் காவலில் இருந்த திருவேங்கடம் காவல்துறையினரால் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு பெரம்பூரில் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் தாமாகவே காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். அதில் மாதவரம் பகுதியைச் சேர்ந்த திருவேங்கடம் என்பவரை ஆயுதங்களை பறிமுதல் செய்வதற்காக மாதவரத்திற்கு போலீசார் அழைத்துச் சென்றுள்ளனர். அப்போது திருவேங்கடம் கத்தியை எடுத்து போலீசாரை தாக்க முயன்றதாகவும் அப்போது போலீசார் தற்காப்புக்காக அவரை 3 ரவுண்ட் சுட்டதில் அவர் இறந்ததாகவும் கூறப்படுகிறது. திருவேங்கடம் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளது. திருவேங்கடம் சுட்டு கொலை செய்யப்பட்ட இடத்திலிருந்து துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் அவரது என்கவுண்டரில் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. ஆயுதங்களை பறிமுதல் செய்வதற்காக திருவேங்கடத்தை அழைத்துச் சென்றதாக கூறும் போலீசார் கைவிலங்கு மாட்டாமலா கூட்டிச் சென்றுள்ளனர். ரவுடிகளை விசாரணைக்கு அழைத்துச் செல்லும் போது ஆடையில் கேமரா மாட்டிச் செல்ல வேண்டும் என நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ள நிலையில் போலீசார் அலட்சியமாக சென்றது ஏன் என கேள்வி எழுந்துள்ளது. மேலும் திருவேங்கடம் கத்தியை எடுத்து தாக்க முயன்றதாக கூறப்படும் நிலையில் அவர் சுட்டு கொலை செய்யப்பட்ட இடத்தில் துப்பாக்கி எங்கிருந்து வந்தது, போலீசாரை தாக்கிவிட்டு தப்பிக்க வேண்டும் என நினைத்தவர் ஏன் போலீசாரிடம் சரணடைய வேண்டும் என கேள்வி எழுந்துள்ளது. என்கவுண்டர் செய்யப்பட்டவர் அரசு மருத்துவமனைக்கு தான் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பது விதிமுறை. ஆனால் அவர் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். அதுவும் அவரது என்கவுண்டரில் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிகாலையில் திருவேங்கடத்தை ஏன் அழைத்துச் செல்ல வேண்டும், அவசரமாக ஏன் என்கவுண்டர் செய்ய வேண்டும் என மக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.